கொரோனா பாதிப்பு குறித்து தமிழக சுகாதாரத்துறை தீவிரமாக கண்காணித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இதய சிகிச்சைக்கான அதிநவீன கேத் ஆய்வகம் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு மையத்தை தொடங்கி வைத்த அவர் பின்னர் பேட்டியளித்தார். கிளாஸ்டர் மாதிரிகள் எடுக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டு வருவதால் கொரோனா பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அவர் கூறினார். சென்னை வர்த்தக மையத்தில் வரும் 18, 19, 20 ஆகிய 3 நாட்களில் இதய நோய் பிரச்சினை தொடர்பான உலக மருத்துவ மாநாடு நடைபெற இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிப்படை பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். JN1, JN.1.1 என்கின்ற அந்த வைரஸ் பரவல் என்பது அதாவது இந்தோனேஷியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் மட்டுமே தான் கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது. மற்ற நாடுகளில் இப்போ அதை கணக்கெடுக்கிறதே விட்டுட்டாங்க. ஏன்னா அதோட பாதிப்பு ஒரு மிதமான அளவில் இருந்து கொண்டிருப்பதால் அதை கணக்கெடுக்கும் பணியினை நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் நாம் இப்போ இந்திய அளவில் கணக்கெடுக்கிறோம், அதற்கு கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். கணக்கெடுக்கும் பணியும் கண்காணிக்கிற பணியும் நடைபெறுகிறது. கொரோனா வந்தப்ப, டெல்டா வந்தப்ப, ஒமிக்ரான் வந்தப்ப அப்போ இருந்த பாதிப்பு இதில் இல்லை. அதனால பாதிப்பு இல்லாத நிலையில் இந்த கண்காணிப்பு என்பது தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழகத்தில் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். கிளஸ்டர் ஏரியாவில் சாம்பிள்ஸ் எடுத்து RT-PCR பரிசோதனை பண்ணுறதுக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எந்த வகையிலும் பதட்டம் இல்லாத சூழல் நிலவுகிறது. பரவல் என்பது அதாவது இந்தோனேஷியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் மட்டுமே தான் கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது. மற்ற நாடுகளில் இப்போ அதை கணக்கெடுக்கிறதே விட்டுட்டாங்க. ஏன்னா அதோட பாதிப்பு ஒரு மிதமான அளவில் இருந்து கொண்டிருப்பதால் அதை கணக்கெடுக்கும் பணியினை நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் நாம் இப்போ இந்திய அளவில் கணக்கெடுக்கிறோம், அதற்கு கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். கணக்கெடுக்கும் பணியும் கண்காணிக்கிற பணியும் நடைபெறுகிறது. கொரோனா வந்தப்ப, டெல்டா வந்தப்ப, ஒமிக்ரான் வந்தப்ப அப்போ இருந்த பாதிப்பு இதில் இல்லை. அதனால பாதிப்பு இல்லாத நிலையில் இந்த கண்காணிப்பு என்பது தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழகத்தில் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். கிளஸ்டர் ஏரியாவில் சாம்பிள்ஸ் எடுத்து RT-PCR பரிசோதனை பண்ணுறதுக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எந்த வகையிலும் பதட்டம் இல்லாத சூழல் நிலவுகிறது.